பாட்டி பொரியல் இருக்கு, எதில் கொடுக்குறீங்க? டம்ளரில் கொடுக்குறீங்களா பொரியல்? கவர் வச்சுருக்கீங்களா? சாப்பாடு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. அங்க போங்க சாமி, ஃப்ரீயா இருக்கு பாருங்க, அப்படி போய் அது ஓகேங்க ஐயா. இல்ல பக்கத்துல ஏதாவது சுமல் ஒரு சாப்பிடுற நேரத்துல நிம்மதியா உட்காந்து சாப்பிடணும். வணக்கம் வணக்கம் தாத்தா. வணக்கம் வணக்கம். என்ன சொல்றாரு? சரி வா வா, வண்டி எடுத்து கூட வா. ஹலோ, அடுத்த பந்தி உட்கார வச்சு இப்படி உட்காந்துருங்க. ரெண்டு பேர் இப்படி உட்காந்துருங்க. ரெண்டு பேர் அப்படியே அவ்வளோதான் அவ்வளோதான். சாமி உட்காருங்க. நாங்க ஐயா, நீங்க அப்படி போய் உட்காந்துருங்களா சாமி? இங்க இலை உட்கார போட முடியுமா? அதான் சாமி, கொஞ்சம் அப்படி உட்காருங்களா. போயிட்டு இடம் இருக்கு, இலை போட முடியுமா? அது கேக்குற சாமி. அவர் இலை ஒரு இலை போட்டோம்னா உங்க இலை எங்க போடுறது சொல்லுங்க. உட்கார்றது வாழ்க்கையில சாப்பிடுறது தானே வாழ்க்கை. அதையாவது நிம்மதியா 2 நிமிஷம் உட்காந்து சாப்பிடணும்ல. எங்க அதோ கிடக்குது இடம், எங்க வேணா போய் உட்காருங்க. உங்க சௌகரியத்துக்கு உட்காருங்க, இல்ல அந்த பீக்கோ உட்காருங்க. நாங்க போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. கருப்பைட்டி இருக்காரு பாருங்க, அங்க போயிட்டு கொஞ்சம் இந்த பக்கமா தலை சொல்லிட்டு உட்காருங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பின்னர் தலை சொல்லிட்டு என்ன உட்காருங்க. போங்க, நிம்மதியா உட்காருங்க, நிதானமா சாப்பிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நிதானமா இருக்கும். அப்புறம் எந்த பரபரப்புன்னா நடக்கட்டும். ஐயா இலை கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். சாமி தண்ணி கொடுத்துருங்க சாமி பின்னாடி. இங்க உட்கார போ, அப்படி போ. இலை கிழிஞ்சு எந்த ரிட்டர்ன் பண்றது சார்? ஏதாவது 1 2 ஏதாச்சும் டேமேஜ் இருக்கலாம், பார்த்துக்கோ. உங்க அம்மா வீட்டுல வந்து பார்க்க ஒரு மாதிரி தெரியும்.
பிளேட் போட்டு சாமி இன்னைக்கு ஸ்கூல் சாமி உங்களுக்கு? ஓ இன்னைக்கு ஸ்கூல் இல்லை, வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கேன். கிளைமேட்டு காத்து, குளிர் காத்து அடிக்குது. சாமி உட்காருங்க, அடுத்த பத்தி சாப்பிடலாம். சாமி விடுங்க, அடுத்த பந்தி உட்கார வச்சிருங்க. கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நம்ம 100 பேருக்கு அரேஞ்ச் பண்ணோம். அப்புறம் எல்லாரும் கொடுக்கணும்ல. எவ்வளோ இருக்கு சாமி? அதான் ஷோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க, சரியா இருக்கும். இல்ல நீலகண்டன் ஐயா கை காமிக்கிறேன் பாருங்க. வந்துடலாம்ல, வண்டி வரலாம். சரி ஓகே ஓகே, சரி அங்கே கூட போட்டு. விண்ணாலும் தேவருக்கு மேலான வேதியனை, மண்ணாலும் மன்னருக்கு மாண்பாகி நின்றானே, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, வெண்ணாலும் பாகனை வேணும் பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டினாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்க நம்மானாய், அண்ணாமலையானை பாடுதுங்க நம்மானாய். தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது, எல்லை மரபா நெறி அழிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன், திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவ வாழ்க, நாதம் தாழ்வாழ்க, எப்பொழுதும் என்னை தாழ்வாழ்க, ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமும் அன்னைப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி பெருக, பிறப்பருக்கும் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க, உள்மகிழும் இறங்குவிவார் ஓம்புவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் தேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, அடி போற்றி, ஈரார் பெருந்துரினம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலை போற்றி, இவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவன் தன்னை
ஐயா, ஐயா, ஓய இந்த உரிமையா பக்கம் வந்து வந்துருங்க. இதோ கொடுத்துருக்காங்க. கண்ணுதலான் தன் கருணை சின்ன கப்புல கண்காட்ட பாயாசம். வந்தேதி ஃபுல் பண்ணிடுங்க. எழிலார் கடலிருந்து பின் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொலியாய் எண் நிறைந்து எல்லை இல்லாதானே நின்றீர் கொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அந்த தட்டுல சாதம் எடுத்து வச்சு. சுரராகி முனிவராய் தேவராய் எல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டித்து விடுத்தேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றேன் ரேடியோ கொடுத்துருக்காங்க. மெய்யா விமலா விளைப்பாக வேதங்கள் ஐயா என வாங்கி ஆழ்ந்து அகன்றே வெய்யாய் தனியாய் இதமான நாம் விமலாம் பொய்யா இனவெல்லாம் பொய்யகல வந்தருளே மெய் ஞானமாக மிளிர்க்கின்ற பேச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் செல்ல அறிவே ஆக்கம் அளவு இறுதி எல்லா நெத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பான் என் தொழில் நாட்டத்தின் நெறியாய் சேயா நினையானே மாற்றம் கறந்தாப்பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையோடு தேனோடு நின்று சிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இரங்களோடு ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்த எம்பெருமான் வல்வினையே மறந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் மரக்கயிற்றால் கட்டி புறந்தோல் கோச்செங்கும் புழுவெழுக்கு மூடி பலசோறு 9 வாயிற்குடிலை பலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசந்து உள்ளுருவம் கலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளே நீர்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கே தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மாசத்த ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரம் சிவபுரனே வச்சரித்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சல் வஞ்சகம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா முதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியானே நீராய் ஒலிகையன் ஆறுயிரா நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமா மல்லையுமா ஜோதியனே துஞ்சருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி எல்லானே ஈத்தனே ஆட்கொண்ட எந்தை பெருமானே மொத்தமே ஞானத்தால் கொண்டு நர்வார் தப்பரித்தன் நோக்கரிய நோக்கேன் உணர்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணரும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காக்கரிய பேரொழியே காண்கின்றேன் தோன்ற சுடருடைய சொல்லாக நுண்ணுணர்வாய் மாற்றமாம் மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவோம் சேத்தனே சேத்த தெளிவே என் சிந்தனையில் பிரபுதே உடையானே வேட்டு விகார விளக்குடம் என் உட்கிடப்பை ஆற்றேனும் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகுந்திருந்து பொய்கட்டும் மெய்யானார் மீட்டுங்கு வந்து வினப்பிரிவு சாராமே நல்ல புலக்குறும்பை கட்டளிக்க வல்லானே நல்விருளில் தத்தம் பைத்தாடும் மாதனே எல்லையில் கூட்டனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாண்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் திருநடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனே போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி ஏகம் கனக திருளே போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம 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 சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஹர 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 சிவாய நம ஓம்
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல பவாய நம ஓம் சிவாய நம ஓம் பவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவ சிவ என்போம் சிவகதி பெறுவோம் சிவ சிவ என்போம் சிவகதி பெறுவோம் அரகர என்போம் அவன் தாள் பணிவோம் அரகர என்போம் அவன்தால் பணிவோம் உண்ணாமுலைத்தாய் சிவாய நம ஓம் உண்ணாமுலைத்தாய் சிவாய நம ஓம் உடனாகியவா சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் அரகர சங்கர சிவ சிவ சங்கரம் ஹரஹர சங்கர சிவ சிவ சங்கர ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஆலங்காடா சிவாய நம ஓம் ஆலம் காணா சிவாய நம ஓம் ஆரூர் அரசே சிவாய நம ஓம் ஆரூர் அரசே சிவாய நம ஓம் இன்னம்பர் ஈசா சிவாய நம ஓம் புரியல் செம்மையா வாங்கிட்டீங்களா? புரியல். இங்கெழுந்தருளுவ சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் பவாய நம ஓம் சிவாய நம ஓம் பவாய நம ஓம் சிவாய நம ஓம் அரகர அரகர சிவாய நம ஓம் ஹரஹர ஹரஹர சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய 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 சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் பவாய நம ஓம் சிவாய நம ஓம் பவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவ சிவ என்போம் சிவகதி பெறுவோம் சிவ சிவ என்போம் சிவகதி பெறுவோம் அரகர என்போம் அவன் தாள் பணிவோம் ஹரஹர என்போம் அவன்தாள் பணிவோம் ஓம் நம சிவாய 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 சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் பவாய நம ஓம் சிவாய நம ஓம் பவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சாம்ப சதா சிவ சாம்ப சதா சாமி, சிவ சாம்ப சாதம் முடிஞ்சிச்சு. அது அப்படியே சிவ அப்படியே சாம்ப சூடாவே இருக்கு. சிவோம் மரகரம் சாம்ப சதா எடுக்காதீங்க. சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் ஹரஹர சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் மரகரம் சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் ஹரஹர சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் மரகரம் சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் ஹரஹர சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் மரகரம் சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் ஹரஹர சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் மரகரம் சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் ஹரஹர சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் மரகரம் சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் ஹரஹர சாம்ப
சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் ஹரஹர சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் ஹரஹர சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் ஹரஹர சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் ஹரஹர சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் ஹரஹர சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவோம் ஹரஹர மலையாருக்கு ரோஹரா மலையாருக்கு ரோஹரா மலை அம்மாவுக்கு ரோஹரா. மலை அம்மாவுக்கு எல்லாரும் நில்லுங்க. எல்லாரும் ஆசீர்வாதம். அது பிறகுதான் வல்லப விநாயக பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருட்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அன்னமிட்ட அடியாருக்கு அன்னமிட்ட அடியாருக்கு அன்னபூரணி அம்மாவுக்கு அடியார்கள் பொற்பாத கமலங்களுக்கு அடியார்கள் பொற்பாத கமலங்களுக்கு ஓம் ஹரஹர நம பார்வதி பதையே வான்மிகள் வள அதிபெய்க வழிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க உருவிலா உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க நேர்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு கடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறும் செய் தனிவேல் வாழ்க உப்புடும் வாழ்க செம்பேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானனுக்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் ஓம் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர நம சிவாய நம்ம ஐயா. ஐயா இன்னைக்கு இந்த குரூப் தான் மலேசியாவுல இருந்து வந்து நமக்கு இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற இந்த குரூப்பை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிடுங்க ஐயா. ரசம் ஒருத்தர் எடுத்துவாங்க. என்ன கேட்கறாங்க சாப்பிடும்போது கேட்பாங்க. என்னம்மா இல்ல இப்ப கொடுத்தா எல்லாம் வந்துருவாங்கம்மா. கொஞ்ச நேரம் ஆயிடும். கொடுங்க கொடுங்க. என்னம்மா? ஆமாம்மா இவங்களுக்கு முடிச்சுட்டு அடுத்து எல்லாருக்கும். ஆமாம்மா ஐயா நிதானமா சாப்பிடுங்க ஐயா. உட்காருங்க சாமி, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. இன்னும் சாமியே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. கூட நல்லா ஜாஸ்திமா. நம்ம எப்பயும் 100 பேர் சொன்னா கூட 150 பேர் வந்துருவாங்க. நம்ம எப்பயும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்றது. நியூ இயர் அன்னைக்கு பாருங்க, அவங்க 200 பேருக்கு தான் பொங்கல் சொன்னாங்க, பொங்கல் பூரி. நம்ம 400 பேருக்கு எடுத்துட்டு வந்தோம், அதுக்கு தகுந்த மாதிரி 400 பேர் வந்தாங்க. அவங்க சொன்னதானா 200 பேர் தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம சாப்பாடு கொஞ்சம் நல்லா பண்ணுவோம்மா, கொஞ்சம் டேஸ்ட். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. அதனால மோஸ்ட்லி கொஞ்சம் சாதுக்கள் எல்லாம் வந்துருவாங்க. காரம் கொஞ்சம் உப்புலாம் கம்மியா இருக்கும். அப்படிங்களா?
நினைக்கிறேன். ஆனா எப்பயும் வருவாங்க. அப்படிங்களா? ஆமா. நான் பிறந்தாரு ஓ, ஓகே. இது மரம் இல்ல, அவங்க 2 பேர். சரி சரி. ஆனா எங்க ஊர்ல வந்து மரம் ஒண்ணு போட்டுட்டாங்க. இல்ல போட்டா எல்லாம் வந்துருவாங்க. முடிச்சிடலாம், எல்லாரும் கொடுப்போம். இன்னும் ஒரு ட்ரே பழம் ஃபுல்லா இருக்கு. அவங்களுக்கு கடைசியா கொடுத்துடலாம், பழம் இருக்கு. இப்ப கொடுத்தா எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருவாங்க. சாப்பிட்டு திருப்பி வந்துட்டே தான் இருப்பாங்க. பழத்துக்காக தான் எல்லாம் கிளம்பல உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு ரவுண்ட் போயிட்டு வரல. சாமி 20 ரூபா தட்சணை கொடுக்கணும். அது நீங்க கொடுத்துறீங்களா? யார் கொடுக்குறீங்க? உள்ள இருக்க எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு 20 ரூபீஸ் கொடுங்க. ஓகே. அது அல்லது எல்லாருக்கும் ஒரு நோட்டு கொடுத்துருங்க. கொஞ்சம் பிரிச்சு ஈஸியா இருக்கீங்களா? முடிச்சுட்டு வாங்க. மறு சாப்பாடு யாரு வேணுமா? ஐயா கொடுக்கலாமா? மடியில் வச்சிருங்க. சாப்பாடு வேணுங்களா? சாமி சாதம் எடுத்துட்டு வாங்க. சாமி சாதம் வாங்கிக்கோங்க. சாதம் முன்னாடி
ஐயா குடிக்கிறதுக்கு மோர் வேணா வாங்கிக்கோங்க. கொடுங்க. ஐயா பாயாசம் வருது பாருங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. பெரிய டம்ளர்ல கேட்டா கூட பாயாசம் கொடுக்குமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கொடுங்க கொடுங்க. டிக்கெட் எடுக்கும். சாமி அங்க ரைட் எடுக்க சொல்றேன். இல்ல இல்ல சிலர் நாங்க தான் எடுக்கிறேன்னு எடுக்குவாங்க. எடுத்துட்டு வர்றதுமா ஃப்ரூட் எடுத்துட்டு வர்றது, அதுல எச்சப்படக்கூடாது சாமி. இதுல பழம் எடுத்துட்டு வர்றது சாமி. இது சரி, அதை கூட எடுத்துக்கோம். அதை எடுத்துக்கோம். இதுல பட்டிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் இதுல தான் ஃப்ரூட் எடுத்துக்கோம். இதுல பழம் எடுத்துட்டு வர சாமி. சரி விடுங்க. எடுத்துப்போம். ₹1 சில்லற இருக்கா? 300 ரூபாய்க்கா? கொடுங்க. போலாம் தாத்தா, முடிச்சுட்டு போலாம்.
ஒன்றும் சரியில்லை. ஆ. கொஞ்சம் போல சாதம் மோர். தாராளமா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தான் நான் எடுத்துன்னு வர சாப்பாடு. என்ன கேள்வி எடுத்துக்கோங்க போங்க. வாங்க. நீங்க ஒரு மோர் பிரியர்னு எனக்கு தெரியும். அறுபத்தேன். கிட்ட இருக்கலாம். சந்தோஷமா சாப்பிடுங்க. போய் நிம்மதியா ஒரு வேளை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி தாத்தா. பழமா வா தாத்தா. சாப்பிடுங்க தாத்தா. ரசமா இருங்க கரண்டி ரசம் கேட்கிறார் தாத்தா. பத்தாதுங்கய்யா. சாப்பிடுங்க. திருப்தியா சாப்பிடுங்க. எல்லாருமே கேட்டுக்கிட்டா கொடுங்க எல்லாருக்கும். சாமி நீங்களும் ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சம் சாப்பிடலாம். சும்மா கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்த கொடுங்க. போட்டுருக்கோம். இல்ல சாமி அதோட பொதுமக்களுக்கு கொடுத்தாலும். சரிங்கம்மா. சரிங்க ரொம்ப சந்தோஷம். நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். பாயாசம் ஒரு கப்பில் கொடுங்க சார். சின்ன கப்பில் கொடுங்க. எல்லாரும் ஒரு கப் கொடுங்க. உட்காருங்கம்மா. எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க. குடிங்கம்மா. இனிப்பு தானே டைஜஷன் ஆயிடும். நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தா அதனால தான் சாப்பிட சொன்னேன். அன்னதானம் கொடுத்தீங்க எப்படி போகும்? எந்த உணவு கொடுத்தோன்னு டேஸ்ட் பண்ணணும்ல. நீங்க கொஞ்சம் பாயாசம் சாப்பிடுங்க. நீங்க டிரைவர் சாப்பிட மாட்டீங்க, பாயாசம் சாப்பிடுங்க. வாங்க. சுகர் இருக்கா? ஐயோ சின்ன வயசுலேவா? பாட்டியே தொட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 43 ஆயிடுச்சா? ஒரு பாட்டு படி இந்த கொடுத்துருவோம்.
சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் சாமி போங்க. சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. கையில் கொடுங்க, கையில் கொடு. சிறந்த மயில் போல எங்கேயும் இல்லைன்னு 18 லாங்குவேஜ் அதே மாதிரி கம்பனம் போல ஒரு புலவரும் கிடையாது. சாப்பாடு முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் கிடைக்கும். அப்படியே உள்ள விட்டு அல்லார் பாரு, பைட்டி புல் பண்ணாரு பாரு. நல்லா இருக்கியா? வாங்கிக்கோங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க. ரொம்ப ரசம் இல்லைவா